இந்த பட்டு பாவாடை ஆல்ட்ரேஷனுக்கு வந்தது. ஹைட் வந்து 3 இன்ச்சு கூட இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ இந்த டிசைனுக்கெலாம் மேலே தான் நம்ம பிடிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இது மாதிரி பாவாடையில் இந்த கரை முடிகிற இடத்துல பிடிச்சிடலாம். மேலே வந்து புட்டா புட்டாவாக தான் இருக்குது. இதில் வந்து இந்த பெரிய டிசைனுக்கு மேலே தான் பிடிக்கணும். உள்பக்கம் திருப்பி எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்ம 3 இன்ச்சு பிடிக்கணும்னா 3 இன்ச்சையே மார்க் பண்ணக்கூடாது. அந்த சின்ன டிசைன் முடியுது பார்த்தீங்களா, அங்கே 10 வருது. 10 ஒரு மார்க் பண்ணிவிட்டு 3 பாதி 1.5, அந்த 1.5 மார்க். அப்போ 10 அந்த 10 மேலே 1.5னா 12 வரும். அப்போ 10 ஒரு கோடு, 12 ஒரு கோடு எடுத்து கோடு எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். 3 இன்ச்சு பிடிக்கணும்னா 1.5 இன்ச்சு தான் மார்க் பண்ணணும். 10, ஏன்னா இங்கிட்டு 1.5 அங்கிட்டு 1.5 3 இன்ச்சு வந்துடும். நமக்கு 3 இன்ச்சையே பிடிச்சோம்னா 6 இன்ச்சு குறைஞ்சிரும். இது மாதிரி நான் பாதிக்கு மட்டும் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். மீத பாதிக்கு மார்க் பண்ணாமையே எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லித்தர்றேன். அதாவது கழுத்தில் டேப்பு போட்டுக்கிடணும். போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணதை ஸ்டிச் பண்ண போகிறோம். மார்க் பண்ணதுன்னா அந்த 10 ஸ்டிச் வரணும். அப்போ 12 மடிக்கணும். 12 இன்ச்சு மார்க் பண்ண இடத்த மடித்து 10 ஒரு தையல் போட்டுக்கிட்டே வரணும். அப்படி போடும்போது அடியில் துணி பிடிச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம 1.5 இன்ச்சு பிடிச்சோமா, இந்த பக்கம் 1.5, அப்போ பின்னாடி 1.5, 3 இன்ச்சு வந்துடும். இதுக்காக தான் அந்த 3 இன்ச்சுன்னா அதில் பாதி தான் பிடிக்கணும். 5 இன்ச்சுனா 2.5 இன்ச்சு தான் பிடிக்கணும். 2.5 + 2.5 5 வந்துடும். இதே கால்குலேஷனில் தான் பாவடைக்கு டக்கு பிடிக்கணும். இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிகினர்ஸுக்கு புரியாது. அதனால தான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணாத இடம் வந்துருச்சு. அதாவது குறிக்காமல் வச்சுருக்கோம்ல, அந்த இடம் வந்துருச்சு. இப்போ டேப்பை போட்டுக்கிட்டு டைரெக்டாக கீழே பார்டர்லேருந்து 12 இன்ச்சு எடுத்து மடிச்சுட்டு அப்புறம் அதுலேருந்து 1.5 இன்ச்சு குறித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பாவாடையில் டிசைன் நேராக இருக்கிறனால ரொம்ப மார்க் அளக்காமையே அது கரெக்டாக மடிப்பாக வந்துடுது. நீங்கள் இழுத்து தைக்கக்கூடாது. இழுத்து கொஞ்சம் லூஸ் விட்டு தான் தைக்கணும். இழுத்து தைச்சிங்கன்னா கடைசியில் 2 ஸ்டார்ட் பண்ண இடமும் முடிக்கிற இடமும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகாது, சுருண்ட மாதிரி வந்துடும். ஒவ்வொரு பாவாடையிலையும் டிசைன் மேலே வரைக்கும் வந்திருக்கும், பாவாடை முழுசு இருக்கும். அப்படி பாவாடையில் நம்ம டக்கு பிடிக்க முடியாது. பிள்ளைங்களோட ஹைட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் பாவாடை வந்து ரொம்ப உயரமாக இருக்கும், அந்த டிசைன் முழுசு இருக்கும். அப்படி பாவாடை வரும்போது நான் உங்களுக்கு எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். அது வந்து டக்கு பிடிக்க முடியாது, மேலே கட் பண்ணி தைக்க வேண்டியது வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் ஆல்.